विष्णु दमय मनः शमय विषय मृगतृष्णाम् भूतदयां विस्तारय भूतदयां विस्तारय तारय संसार सागरतः. Very good students. என்னன்னா அபிநயம் அபநய விஷ்ணு. வண்டை பார்த்துட்டு நீ போய் பகவான் கிட்ட எனக்காக பிரார்த்தி. பகவத்பாதா சொல்றார் அபிநயம், எனக்கு இனிமேல் ஹியூமிலிட்டி இல்லாம இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நான் ஹியூமிலிட்டி இல்லாம இருந்துட்டேன். பகவத்பாதர் அப்படி இருந்தாரான்னு கேட்டா நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். பகவத்பாதர் என்னைக்குமே வினயம் தான், நம்மள அந்த இடத்துல வைக்கிறார். அபிநயம், அந்த அபிநயம் நமக்கு வினயம் இருக்கா இல்லையாங்கிறது எப்போ தெரியும்னா நம்மளே கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவோம். நம்ம காட்டால நம்ம பேசுறது ஆத்த பேசுறதெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட்ல போட்டுருந்தோம் ஒரு 15 மணி நேரம். அப்புறம் நீங்க அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கே தோணிடும், நம்மளா இந்த வரி சொன்னோம். அந்த கர்வம்ங்கிறது இன்அட்வர்டன்ட்லி நம்ம வாயில வந்துடும் தெரியும். அது வெவ்வேறு விதங்கள்ல வரும். இதை விட நான் என்ன பண்ணுவேன், என்ன வாசிருக்காங்க வேற வழி, இதை விட நாம் என்ன பண்ணுறோம் சாதாரணமா சொல்லுவோம். ஆனா இதுல வினயம் இல்லையே. அந்த அது ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தம் பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தை நீங்க நிறைய கேட்டுக்கொள். சுவாமி ராமானுஜருக்கு சொந்த மாமா அவர் தான் பெரிய திருமலை நம்பிகள் எழுந்த திருப்பதியில் மலைக்கு மேலே இருந்து கைங்கரியம் செய்வார். செய்துவிட்டு தன்னுடைய மருமா வந்திருக்காங்கிறதுக்காக மலையோரமா ஓடி வருவார். இங்க இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் ராமானுஜரோ ஐயோ மலை மீது நம் கால் படக்கூடாது என்பதற்காக முட்டிங்காலால ஏறுவார். இவருடைய ஸ்பீட் கம்மியா இருக்கும், முட்டிங்காலால ஏறினா மெதுவதான் ஏற முடியும். மாமா ஓடி வந்தார். ஓடி வந்தோம்னா வட பிரசாதம் கொடுத்தார் பாஷ்யக்காரர். பெருமாள் பிரசாதம்லாம் கொடுத்தா அவருக்கு அப்படி ஒரே இமோஷனல் ஆயிட்டார். பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கிக்க வேண்டியதை என்ன தேடி வந்து நீங்க கொடுத்தேளே மாமா, நீங்க பேர்பட்ட ஞானி, ஆளவந்தார் கீழே படிச்சவர், யாமுனாச்சாரியர் கீழே அடியேன் மாதிரி ஒரு சாதாரணப்பட்டவரை பார்ப்பதற்கு தேவரீரே வர வேண்டும். ஏதேனும் சுற்றி ஒரு நீச்சனிடத்தில் கொடுத்திருந்தார். நீச்சன்னா உடனே போய் சொசைட்டி காஸ்ட்ல போயிடாது. சாதாரணப்பட்டவன் யாரா துஷ்யன் மேல இருந்துதான் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. எதுக்கு நீங்களே எடுத்துட்டு வந்தேன், தேவரீரே வர வேண்டுமோ? அதுக்கு பெரிய திருமலை நம்பிகள் சொன்னாராம், சொல்லுவது சத்தியம் ராமானுஜா, சுற்றி பார்த்தேன், அடியேனை காட்டிலும் நீச்சன் எவனும் இல்லை என்று யாமே வந்தோம். அதான் வருமானம் இல்லையா? அவளுக்கு ஒரு கப் டீ கொடுக்குறீங்களா, நம்ம போய் எடுத்துட்டு வர மாட்டோம். இப்படி கையை காமிச்சு ஆந்தனையும் கை காட்டி மியுமாறி உகந்து. ஏன்னா நம்ம போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா நம்ம பிரஸ்டீஜ் குறைஞ்சிரும் இல்லையா? எங்க ஆச்சாரியன் சௌமியன் சுவாமின்னு எழுதியிருக்கார். அவர்கிட்டதான் ரகசியத்திரை சாரம் வாசிச்சேன். பம்பாயில முதல் தடவை போகும்போது நான் யாருமே இல்லை, இப்பவும் யாருமே போனேன். சபைக்குள்ள நுழையிறேன், எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் ஆயிடுது. யாரோ ஒருத்தர் வராருன்னு பார்த்துட்டு கிடுகிடுன்னு உள்ள போய் ஒரு தொன்னையில பிரசாதம் எடுத்துட்டு வந்து வாசல்ல வந்து இப்பதான் நீங்க உள்ள வர எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க கொடுத்தார். அப்ப எனக்கு தோணிது, எப்பேற்பட்ட ஒரு பரம ஞானி, அவர் சாதாரணமா யார்கிட்டயாவது கொடுத்து அமைச்சிருக்கலாமே, ஏன் நம்ம கிட்ட வந்து கொடுக்கணும்னா வினயம் அவ்வளவு. Good knowledge is that which bestows humility. வித்யா ததாதி வினயம். அந்த வினயம் இல்லைன்னா அவிநயம் அபநயன்னு பகவத்பாதால் எடுக்கிறார். வண்டே பெருமாள் கிட்ட போய் சொல்லு, என்னுடைய வினயம் இல்லா தன்மையை போக்கி எனக்கு வினயத்தை கொடு. அவிநயம் அபநய விஷ்ணு. தமய மனஹா, மனச தமிக்க வேண்டும். தமிக்கிறதுனா என்ன? வியாக்கியாத்தா எடுக்கிறார். ஏன் லாக் பண்ணி வச்சிருக்காங்க FB-ல, எப்படி தேடுவார்? அந்த பெண்ணை தேட போனோம். இவர் பார்த்ததெல்லாம் 2-3 பேர். இது வரைக்கும் வானர ஸ்திரீ தான் பார்த்துட்டார். வாலி பத்னி தாரா, சுக்ரீவ பத்னி ருமா, தன்னை ஈண்டெடுத்த தாயார் அஞ்சனா. 3 பேருக்கும் வால் உண்டு, 3 பேருக்கும் முகம் வந்து வானர மாதிரி. எப்படி சீதையை தேடுவார்? புது ஊர்ல போய் தேடணும், ஒரு ராத்திரிக்குள்ள தேடணும், இருட்டுல தேடணும். எப்படி தேடுவார்? அதுதான் ஹனுமானுடைய மெத்தட். He does make small mistakes, but he does course corrections.
அதுதான் மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணாம இல்ல. ஃபர்ஸ்ட் மங்கோதரிய சீதைன்னு நினைக்கிறார், கோர்ஸ் கரெக்ட் பண்றார். போயும் ஜெகன்மாதா போய் இவன் பக்கத்துல படுத்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் இவன் ராவணன் எப்படி தெரியும்? மேல ராவணன் என்ன முதிரை அழகா போட்டு வச்சிருக்கா, எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா இவன் மார்புல ஸ்கார்ஸ் இருந்துதான். 4 தந்தங்கள், ஐராவதத்துக்கு 4 தந்தங்கள் உண்டு. 4 டஸ்ட் எலிஃபென்ட், 2 4 டஸ்க்ஸால ஒண்ணு குத்தி தானே அந்த மார்புல ஸ்கார் எப்படி வரும்னு பார்த்து ஃபோரன்சிக் நாலேஜ் வச்சு சொல்றாரு. இவ்வளவு டெப்த்ல அந்த ஸ்கார் இருக்குன்னா இவன் ராவணனா இருக்கணும். ராவணன் பக்கத்துல ஒரு பத்னி இருந்தா அது யாரா இருக்கும்னு முதல்ல சீதைன்னு யூகிச்சு இது சீதையா இருக்காதுன்னு நினைச்சுட்டு தேட போறாரு. அந்த இடத்த ஒரு இடமா தேட போய் சிம்சுபா விருட்சத்து மேல இருக்க. அப்ப போகும்போது கீழே பெண்ணை பார்க்கிறார். Exactly our புடவை matches the same color as the part of that sari that was thrown with the jewelry while they were seated in Kishkinda. என்ன ஒண்ணு அவ்யக்த ரேகாமிவ சந்திரரேகாம்னு ஹனுமான். இவாள பார்த்ததுக்கும் இப்போ இவர் பார்க்கிறதுக்கும் 10 months கேப். அதனால சாயில்டா இருக்கான், கொஞ்சம் மேல அழுக்கா இருக்கான் புடவை. அதுல ஹம்சா மோட்டிவ் இருக்கான். மேல சொல்ற காதுல தோடு இருக்கான். அது என்ன தோடுன்னு ஹனுமான் ஸ்வதம்ஷ்ட்ரான்னு பேர். அந்த தோடு ஸ்வதம்ஷ்ட்ரான அந்த தோடுக்கு சென்ட்ரலி ஒரு ஃப்ளவர் இருக்கும், கீழே 3 இலை இருக்கும். அதுக்கு ஸ்வதம்ஷ்ட்ரான்னு பேர். அந்த தோடை போட்டு இருக்காளாம். ஏன் அந்த தோட ஹனுமான் அந்த இடத்துல பாக்கலன்னா சீதை போடும்போது கூட நினைச்சாளா நம்ம ஒரு சுவாசினி பெண் காதுல இருக்கக்கூடிய தோட மட்டும் கழட்டக்கூடாதுன்னு காதுல தோடு இருக்கான். முன்னாடி அவ கொண்ட வச்சிருந்தாளா, இப்ப ஜடையாயிட்டான். ஏன்னா நாட்டிய சாஸ்திரத்துல நாயகனை பிரிந்த நாயகி தன்னுடைய அந்த பிரிதலை எப்படி காமிக்க முடியும்னா அந்த கூந்தலை ஏக ஜடையா பின்னிட்டா இட் இஸ் a sign of separation அர்த்தம். அதனால எப்போ ஒத்த ஜடையா பின்னிட்டு இருக்காளோ இவ சீதையா தான் இருக்க முடியும். அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ஸ். அப்பேற்பட்டவர் ராமர் கிட்ட வந்தவுடனே ராமர் சொல்றார், ஹனுமான் நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஒரே வார்த்தை சொல்றார், உன்னை நம்பித்தான் நான் இருக்கின்றேன் ராமா, என்னை நம்பி நீ இல்லை. சமுத்திரத்தை நம்பித்தான் அலைகளை ஒளி, அலைகளை நம்பி சமுத்திரம் இல்லை. சாமுத்ரோகி தரங்கஹ க்வச்சன சமுத்ரோ ந தரங்கஹ. ஒவ்வொரு திருஷ்டாந்தம் ராமாயணம் எடுத்துக்கோங்க, பாகவதம் எடுத்துக்கோங்க. எப்படி பரதன் ராமனை நம்பி இருந்தானோ, எப்படி திருவடியான ஹனுமான் ராமனை நம்பி இருந்தானோ, எப்படி கோபிகா ஸ்திரீகள் கிருஷ்ணரை நம்பி இருந்தாலோ, எப்படி சுவாமி நம்மாழ்வார் பெருமாளை நம்பி இருந்தாலோ, அதுபோல் பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிற சாமுத்ரோஹி தரங்கஹா க்வச்சன சமுத்ரோ ந தாரங்கஹா. அலையை நம்பி கடலை நம்பித்தான் அலைகள் இருக்கின்றதே ஒழிய அலையை நம்பி கடல் இல்லை. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை நம்பி இருக்கிறானே ஒழிய பரமாத்மாவை நம்பி ஜீவாத்மா இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிற. அடுத்தது 4வது ஸ்லோகம். உத்ருதனக 12:30 மணிக்கு இங்க சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு சக்தி கிடைச்சிடும், சக்தி கொடு அது வரைக்கும் கொஞ்சம் கணீர்னு சொன்னேன்னா ஸ்லோகம் ஞாபகத்துல இருக்கும். இன்னைக்கு நீங்க போகும்போது ஷட்பதி ஸ்தோத்திரம் மனப்பாடமா தெரியும். ஏதாவது ஒண்ணு வர வேண்டாமா? அதனால உத்ருதனக நகபிதனுஜ நகபிதனுஜ சொன்னா -1 நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. நகபிதனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி கிம் பவதி ரஸ்காரஹ. இந்த ஸ்லோகங்கள்லாம் கவனிச்சுட்டே வாங்க. It will take you from the last word. Udhrita naga nagabhi danuja danuja kula mitra mitra sashi drishte drishte bhavati prabhavati na bhavati kim bhavati raskaraha. எல்லாம் பகவத் பாதாளுடைய சான்ஸ்கிரிட் அக்யூமென் is a full display here.
உத்ருத நக. நகன மலை, மலைக்கு நகன்னு பேரு. உத்ருத நக, மலையை தூக்கி பிடித்தாயே. இப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு போயிட்டார். கிருஷ்ணர் ஆயர்பாடி விருந்தாவனத்தில் இருக்கும் போதுதான் இந்திரனுக்கு ஒரு உற்சவம் செய்ய வேண்டும் என்கின்ற அபிலாஷை வருகின்றது. ஆபால பிரேக்ஷணீயம் பிரணத நிமிஷை அத்புதானாம் பிரதானம் தூதஸ்திரைலோக்கிய தோஷம் துவஜம் அமரபதே ஸ்தூர்ணமுத்தாவயந்தஹ. பெரியவாள்லாம் பேசிட்டு இருக்கா, இந்திரனுக்கு உற்சவம் பண்ணணும், இங்க எங்க பந்தல் போடலாமா, அங்க கேட்டரிங் பண்ணிவிடலாம், இங்க கையலம்பரத்துக்கு இடம், இங்க டிஷ்யூ வச்சுடலாம், இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கிருஷ்ணர் போய் கேட்கிறார், பப்பா क्या करने वाले हैं आप? அப்போ அவர் சொன்னார், நம்ம வருஷா வருஷம் இந்திரனுக்கு உற்சவம் பண்ணிட்டு இருக்கோமேடா ராஜா, அவளுக்கு உற்சவம் பண்ண போறோம். இந்திர கேலியே क्यों பப்பா? இந்திரன் நமக்கு மழை கொடுக்கிறார் பேட்டா. அப்பா, இந்திரன் நமக்கு மழையை கொடுப்பது அவனுடைய கர்த்தவியமா இச்சையா? ஆடி போயிட்டார். இவர் பாவம் அரியர்ஸ்ல பாஸ் ஆனார். இதுல போட்டு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாலாம் கேள்வி கேட்டா, என்னப்பா நீ கேள்வியே எனக்கு முதல்ல புரியலையே. அப்பா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆங்கீரச சிரேஷ்டாலாம் யாகம் பண்ணும்போது இந்திராய ஸ்வாஹான்னு சொல்லிட்டோம். அந்த மந்திரத்துக்கு ஹவிஸ கொடுக்கும்போது இந்திரனுக்கு கொடுத்துறாளே, அவன் ஹவிர்பாகத்தை பெற்ற பிறகும் அவனுக்கே மாமூல் கொடுக்கணும். எப்படி ஆயிடுச்சுன்னா, வாஸ்தவமா சொல்றேன், யார கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் போச்சுறாங்க. இன்னமும் at various levels we are still drenched in corruption and bribery. மோதி வந்துட்டாரே, அவரேவா எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும். நமக்கு ஒரு அவர் ரோடுக்கு போய் அந்த மோதி என்ன பண்றது, அது பெருகிட்டு இருக்காரு ரோடு. நமக்கு ஒரு விஷயம் இல்லையா? அதனாலதான் நிறைய பேர் என்கிட்ட உபன்யாசம் முடிச்ச உடனே, இது நான் தப்பா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்களோ, அடியனுடைய அனுபவத்தை சொல்றேன், அதிக பிரசங்கமா இருந்தா என்ன மன்னிச்சுடுவோம் சார். என் பிள்ளை சார், நான் கோச்சிங் கிளாஸ்லாம் போட்டு பார்த்தேன், என்னவோ சார் தலையிலே மாட்டுக்கு பயமா இருக்கு சார், அவன் பாஸ் ஆவானா இல்லை, அவன் உழைக்கிறான் பாஸ் ஆனா இல்லை. நீங்க எங்க வேலை பண்றீங்க? பெங்களூர்ல அவர் ஒரு பிபிஏ. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஏதேனும் ஒரு பாகம் தவறான முறையில பணம் நம்ம கையில வந்துடுதுன்னா அதோட சேர்ந்த பாவமும் நமக்கு வரும். ஏதேனும் ஒரு விதத்துல பரிமளிக்கும். டோன்ட் திங்க் இது நோட்டு தானே சார், காந்தி அதுல இருக்கார், காந்தி எல்லா பாவத்தையும் போட்டுடுவார், ஒரு பெரிய ஜெகராஜ் இருக்கார். அந்த பாவங்கள் நமக்கு வரும். அது ஏதேனும் ஒரு ரீதியில இட் will manifest. So every pie of money that you get, you should be accountable for that. அது இல்லைன்னா ஏதேனும் ஒரு விதத்துல பறிக்கும். கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இந்த அபிஷியல்ஸ் எல்லாம் இந்த பிளான் சாங்ஷன் இவ்வளவு கொடுப்போம், அதுவே 10 பேரா பிரிச்சு பார்த்த பர்சன்டேஜ்லாம் இந்த மாதிரி போச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாவங்கள் எப்படி போய் சேரும்? கொஞ்சம் கூட அந்த ஒரு கர்மா தியரியில பிலீஃபே இல்லாம ஒரு உட்காந்து பூதி போட்டு பிள்ளையார் போட்டோ வச்சுன்ற வேஸ்ட். பிள்ளையார் போட்டோலாம் ஒண்ணும் பண்ணாது. நம்ம ஒழுங்கா அந்த பணத்துக்கு அக்கௌண்டபிளா இல்லைன்னா பிள்ளையார் பாவம் என்ன பண்ணுவார்? அவருக்கு இல்லையா, அவர் மகாபாரதம் தான் எழுதுவார், பொய் கணக்கெல்லாம் எழுத மாட்டார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? இந்திரனுக்கு நம்ம தான் ஹவிஸ் கொடுக்கிறோமே, தனியா ஒரு உற்சவம் ஏன் பண்ணணும் கேட்டது பிள்ளை. அதான் ஃபர்ஸ்ட் மேன் டு அண்ணாக்கெல்லாம் முன்னாடி, ஹசாரிக்கெல்லாம் முன்னாடி அது போட்டு எதுக்கு கொடுக்கணும்? அப்பா சொல்லிட்டார், சரிடா நீ என்ன சொல்றியோ ஃபாலோ பண்றேன், அதுதான் அவர்களுக்கு உண்டானது. நம்மளால 1008 கேட்போம். Why do you think so? I think you're too small Krishna to even question us. Don't question. நம்ம சொல்லியிருப்போம். அதனால அவ உடனே நீ என்ன சொல்றியோ கோவர்தனத்துக்கு பூஜை கொடுக்கும். இந்திரனுக்கு ஒரே கோவம், ஜோன்னு மழை, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாகவதத்தில். பெருமாள் எந்த மலை மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் உற்சவம் நடத்த வேண்டும் என்று சொன்னாரோ அதே மலை இவர்களை ரட்சித்தால் தான் நம்பிக்கை வரும். அது வரைக்கும் போய் மலையை தூக்கி கோவர்தனன் என்னும் கொற்றக்குடையே என்று அந்த கோவர்தனத்தை 7 நாள் தாங்கினாலும் பகவான்.
கீழே எல்லாரும் அடைக்கணும் வந்துட்டா, மாடு கண்ணுக்குட்டி மாமா மாமி எல்லாம் கீழே தடிகை எல்லாம் தனியா நடந்து டென்டா நடந்து. யசோதை தரடா கண்ணா பிடிச்சிருக்காரு ஊட்டி விடுறா. ஏண்டி பங்கஜம் உன் பிள்ளை கொஞ்ச நாளைக்கு பிடிச்சிக்க கூடாதா, என் பிள்ளைங்க தான் பிடிக்கணுமா? எல்லாரும் போய் நந்தகோபால் கிட்ட, சார் இது உங்க பையன் தானா சார்? ஏன் நந்தகோபால் என்ன டவுட், நீங்க வாழ்க்கையில இதுக்கு கமாத்துண்டு சாகச காரியங்கள் பண்ணதில்லை, உங்க பிள்ளை என்னன்னா மலையெல்லாம் தூக்கி பிடிக்கிறது. நந்தகோபாலுக்கு உள்ளுக்குள்ள டவுட் உண்டு. ஏன்னா இவர் ஒரே தடவை தான் பிடிச்சார், கூர்வேர் கொழுந்தொழில நந்தகோபால், அவ்வளவுதான். அப்புறம் அவர் சமாளிச்சுட்டாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது சின்ன வயசுல எவ்வளவு மலையை தூக்கிட்டு. அப்போ மலையை பிடித்து ரட்சித்தாயே கண்ணா, உத்ருத நக, நகன நகன உத்ருதனா தூக்கி பிடிக்கிறது, தூக்கி மலையை பிடித்து ஆயர்பாடி மக்களையும் மாடையும் கன்றையும் ரட்சித்த கண்ணா உத்ருத நக. நகபித் அனுஜ. ஓ இது என்ன சரி, இப்ப நகைக்கு திரும்பி மலையை வச்சுக்கணும். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல வருது. சுந்தரகாண்டத்தின் தொடக்கத்துல ஹனுமான் இங்க லங்காவுக்கு கிளம்பி போறாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு மலை வருது. நீங்க எல்லாம் சுந்தரகாண்ட எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே, மைனாகம், மகேந்திரகிரியிலே கிளம்பி போறார். மைனாகம் ஒரு பர்வதம் வருது, ஞாபகம் இருக்கா? அந்த மைனாகத்தோட ஹனுமான் பேசுறார். மலையெல்லாம் பேசுமான்னு கேட்டா அது ஏதோ ஒரு சுந்தரகாண்டத்துக்கு நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வரக்கூடிய புக்ல கொடுத்துருக்கேன். நான் யங்ஸ்டர்ஸ் கேட்பா, ஹவு பப்பா மவுண்டன் கேன் ஸ்பீக்னு கேட்கு, அது வேற, அதுக்கு ஒரு பதில் நான் வச்சிருக்கேன். ஆனா இப்போதைக்கு கதையை மட்டும் கேட்டுவிடுறேன். அப்ப அந்த மலை சொல்லிட்டு, ஹனுமானே உன்னை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹனுமான் எப்ப சார் வானரங்களை கண்டா மலைக்கு ரொம்ப பிடிக்காது, நாங்க மலையில குதிச்சுட்டு ஆகிட்டு இருக்கோம். அது சொல்லிதான் ஒரு காலத்தில் ரிக்வேதத்துல மந்திரம் இருக்கு, ஒரு காலத்தில் மலைகளுக்கு சிறகு இருந்ததாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சிறகோடு கூடிய மலை பறந்துட்டே இருக்குமா. அப்ப அந்த மலைக்கு கர்வம் ஏற்பட்டு கொஞ்சம் ஹிம்சிக்க வேண்டும் என்றால் பத்துன்னு வருமா. அங்க இருக்கக்கூடிய வாழ்ல சட்னி, மயிலாப்பூர் சட்னி, மந்தவெளி சட்னி, இங்க இது எல்லாரும் போய் இந்திரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன சார் உங்க கட்டு, நீங்க மேகங்கள் மேலே இருக்கு, இங்க கீழே மலைகள்லாம் இந்த மாதிரி மனிதர்களை போட்டு துன்புறுத்துறதே. இந்திராணிகளை ரக்ஷின்னு சொன்ன போது இந்திரன் தன்னுடைய வஜ்ரத்தை கொண்டு அந்த மலைகளினுடைய சிறகுகளை டக்கு 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 டக்குன்னு கில் பண்ணிட்டான். அப்ப பொத்து 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 நாங்க அந்த மவுண்ட் எவரெஸ்ட் கொடுத்து, கஞ்சன்ஜங்கா, அப்புறம் வேற கேட்டு, அப்புறம் பெரு, என்னென்னவோ மலை இருக்கே, மாச்சு பீச்சு பீச்சு எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லா இடத்துல, பரங்கி மலை எல்லா இடத்துல அங்கங்க விழுந்துச்சு. ஒரே ஒரு மலை மட்டும் வாயு கிட்ட சரணாகதி பண்ணிட்டான், என்னை காப்பாத்திடுன்னு. அந்த மலை தான் மைனாகம். அந்த மைனாகத்தை காப்பாத்தி கொடுத்தாரே அந்த இந்திரன், அந்த வாயு இந்திரன் கிட்ட இருந்து. அதனால வாயுவின் புத்திரனான நீ இருக்கிறதுனால என் மலை கிட்ட அடைக்கலம் சொன்னாரா. அப்போ மலைகளுக்கு சிறகு இருந்தது. மலையான நகத்தை அந்த சிறகை அறுத்த வென்ற இந்திரன். இந்திரனுடைய தம்பி யார்? வாமனன். உபேந்திரோ வாமன பிராம்சுஹு. ஸ்ரீமத் பாகவதத்துல அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிள்ளை இந்திரன். இந்திரனுக்கு தம்பியா தானே வாமனர் பிறக்கிறார். அப்போ உபேந்திரன் இந்திரனுடைய தம்பி. இந்திரன் யார்? அந்த மலைகளின் சிறகை அறுத்தவர். நகபித் அனுஜ. பெருமாளே, அந்த ஒரு நாள் கோவர்தனம் என்னும் நகத்தை தூக்கி பிடித்தாய் உத்ருத நக. நீயே முற்காலத்தில் வாமனனாக மலைகளின் சிறகை வெட்டிய இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தாய். நகபித் அனுஜ. ரிடில் புரியுதா உங்களுக்கு? உத்ருத நக, நகபித் அனுஜ. முன்னாடி கிருஷ்ணர், பின்னாடி வாமனன். தனுஜ குலாமித்ர. தனுஜர்கள் இவங்க. முன்னாடி சொன்னது அனுஜ. அனுஜன் என்ன? ராமனுக்கு அனுஜன் யாரு? அப்படி சொல்லுங்க. ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன். புரியுதா? லக்ஷ்மணருக்கே ராமானுஜன் பேரு. ராமனுக்கு தம்பி, ராமனுக்கு அனுஜன். இப்ப ரைனிங்கா பகவத்பாதால என்ன பண்ணிட்ட, தனுஜன் எடுத்தார். தனுங்கிற ஒரு பெண். தனுவுக்கும் கஷ்யபருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு தானவாள்னு பேர். தனுஜனா தானவர்கள் குல, அவர்கள் குலத்தை எல்லோருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தனுவின் பிள்ளைகளான தானவர்களின் குலத்துக்கு எதிரியாயிருப்பவன் பகவான். எதிரினா மித்திர.
மித்ரன் இல்ல இல்லையா? அப்ப அமித்ரன் அர்த்தம். தனுஜ குல பிளஸ் அமித்ர, தனுஜ குலாமித்ர. புரியுதா உங்களுக்கு? இந்த சம்ஸ்கிருதம் பகவத்பாதா பாருங்க, ஒரு ஸ்லோகத்தை எழுதி எனக்கு 1.5 மணி நேரம் சொல்ல வைக்கிறார். உத்ருத நக, மலையை தூக்கி பிடிச்சவர் கிருஷ்ணர். நகாபி தனுஜ அப்படின்னா வாமனன். தனுஜ குலாமித்ர, அப்போ பெருமாள் தானவர்கள் குலத்தை அழித்தவன். இப்போ சொன்ன கடைசி வார்த்தை என்ன? மித்ர. மித்ர ஃப்ரெண்ட். வேற ஏதாவது சொல்லுங்க. வெரி குட். யார் சொன்னா? கை கை தட்டுங்க. பாருங்க யங்ஸ்டர், இன்னும் யங்ஸ்டர் இவங்கள பாருங்க. முன்னாடி வந்துருங்க. இங்க வா, எல்லாம் ஃபுல் பேக் ரோலயே இருக்கற. முன்னாடி வா, உன்னை வச்சு கதை சொல்ல பாருங்க. கமியா. ஜமன் வா பாருங்க. மித்ரனா சூரியன். இன்னொரு பியூட்டி பாருங்க. சாரச மித்ர மித்ர பனோ சஹஸ்ரகிரணே. கோப்புடைய சிங்காசனம் வந்து உட்காருதான். தீக்ஷிதர் கிருதிய நீங்க ஒழுங்கா சம்ஸ்கிருதத்துக்காக படிச்சேன்னா நீங்க வந்து சிரோன்மணி வாங்கிடலாம். சாரசமித்ர. சாரசம்னா என்ன? தாமரைக்கு ஃப்ரெண்ட் யார்? சூரியன். சூரியன் வந்தாலே தாமரை பூக்கும். இந்த ஸ்டேட்ல சொல்ல முடியாது. சூரியன் வந்தா தாமரை பூக்காது. சாரசமித்ர மித்ர. இப்போ சூரியன். பனோ. அப்போ மித்ரனா சூரியன். திரும்பி வரிக்கு வாங்கோ. உத்ருத நக, மலையை தூக்கி பிடிச்சவர். நகபி அனுஜ, வாமனன். அடுத்தது தனுஜ குலாமித்ர. அமித்ரன் வந்துருது, எதிரி தானவர்களுக்கு. மித்ர சசி திருஷ்டே, ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரனான கண்களோடு. சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகரேஷ சூத்ர நாகேந்திர சயன சமன வைரி சன்னுத ஜகதானந்தகாரகா. சந்திர சூரிய கதிர் மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். மித்ர சசி திருஷ்டே. அதேதான் சூக்தத்தில் எடுக்கிறா. ஊத்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமஹ. அப்போ எந்த பகவான் மலையை தூக்கி கண்ணனாக கோவர்தன கிரிதாரியாக இருந்தானோ, எந்த பகவான் இந்திரனுக்கு தம்பியாய் வாமனனாய் ஜனித்து உலகத்தை திருவிக்கிரமனாய் உலகளந்தானோ, எந்த பகவான் அழிப்பை அதாவது துக்கத்தை தரக்கூடிய தானவர்கள் குலத்துக்கு அமித்ரனாய் ரிபுவாய் சத்ருவாய் இருக்கின்றானோ, எந்த பெருமாளுக்கு சந்திரனும் சூரியனும் நேத்திரங்களோ திருஷ்டே, அவனுடைய கடைக்கண் பார்வையால் பவதி நடக்கும், பிரபவதி மேல் நடக்கும், நபவதி நடக்காது, கிம் பவதி ரஸ்காரஹா. அப்பேற்பட்ட பகவான் நம்மை ஆதரித்தால் மத்தவா நம்மளை ஒதுக்கி வச்சா என்ன அப்படின்னு பகவத்பாதாள் அப்படின்னு இந்த இடத்துல அனந்த. அதனால உன்னுடைய தர்சனம் கிட்டியதுன்னா போருமே என்று இந்த 4வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். 5வது ஸ்லோகம். மத்ஸ்யாதிபிரவதாரைர் அவதாரவதா வதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதா பபீதோஹம் மத்ஸ்யாதிபிர் அவதாரை அவதாரவதா. மத்ஸ்யாதி அவதாரம்னா மத்ஸ்யம் கொண்டு முதற்கொண்டு மற்ற அவதாரங்கள் எடுத்தவனே. அப்போ பகவத்பாதாள் இதுல 2 கணக்கு இருக்கு. நான் ஹிஸ்டரிக்கு போல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா உயர்ந்த காஞ்சி காமகோட்டி பீட்டம் அதுக்கு ஒரு டேட் கொடுக்குறா பகவத்பாதாளுக்கு. உயர்ந்த ஆஸ்தானம் ஸ்ருங்கேரி சன்னிதானம் ஒரு டேட் கொடுக்குறா. கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. ரொம்ப இப்ப நம்ம அதுல எது கரெக்ட்னு பார்க்க வேண்டாம். மொத்தத்துல 2 பேரும் சங்கரர் இருந்தாலும் ஒத்துக்கலாம், அது பெரிய விஷயம்.
அதனால அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் காலத்துக்கு அப்புறம் வெகு காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவர் தான் தீட்சிதர். தீட்சிதர் இந்த ஒரு லைன் பகவத் பாதா எழுதினார் இல்லையா, மத்ஸ்யாதிபீர் அவதாரை அவதாரவதா, அதுக்காக ஒரு கீர்த்தனை எழுதியிருக்க. தசாவதார ராகமாலிகான்னு கேட்டுக்கடா. மாதவோ மாம்பது மத்ஸ்யாவதாரோ மாதவோ மாம்பது மத்ஸ்யாவதாரோ வேதஸ்தேய துஷ்டஹரோ வேதாதி ரக்ஷண ஸ்ரீ மாதவோ. ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ராகம் இருக்கு. தசாவதார ராகமாலிகான்னு பேர் கிருஷ்ணர். மத்ஸ்யம் கொண்ட அவதாரங்கள் எடுத்தவனே. மத்ஸ்யாதிபிர் அவதாரை அவதாரவதா வதா. எதுக்கு எடுத்தார் பகவான்? காப்பதற்கு. காப்பதற்கு என்ன அர்த்தம்? வதா. வதானா காப்பதுன்னு அர்த்தம். சோ அவதாரவதா, அவதாரங்கள் எடுத்த பகவானே. வதா சதா வசுதாம், இந்த பூமியையும் காப்பதற்கு எடுத்தியே. வசுனா வெல்த். இந்த மாத்து ஜலம் எங்க வருது அப்படின்னா போர்வெல், வெல் சொல்றோம். நதியிலேருந்து வந்துடுத்து, மெட்ரோ வாட்டர் வந்துடுத்து சொன்னாலும் பூமி சம்பந்தத்தோட தான் வருது. பூ சம்பந்தம், பூஸ்பர்ஷம் ஜலத்துக்கு உண்டு. கோல்டு எங்க வருது? பூமி. வெள்ளி, அயன் பூமியிலேருந்து வராத ஏதாவது ஒரு செல்வம். காத்து காத்து ஏதோ இங்க மேல ஆக்சிஜன்ல ஓகே விடும். எல்லாமே செல்வம். அந்த செல்வத்துக்கு வசுன்னு பேரு. அந்த வசுவை எவள் ஒருவள் வாரி இறைக்கின்றாளோ அவளுக்கு வசுதா அப்படின்னு பேரு. அந்த வசுதாவான மேதினியான பூமியில் இங்கு வசித்தாலும், பெங்களூரில் வசித்தாலும், ஹைதராபாத்தில் வசித்தாலும், தில்லியில் வசித்தாலும், அஸ்ஸாமில் வசித்தாலும், உக்ரைனில் வசித்தாலும், உஸ்பெகிஸ்தானில் வசித்தாலும், சவுதியில் வசித்தாலும், சிலேவில் வசித்தாலும், அர்ஜென்டினாவில் வசித்தாலும், நியூசிலாந்தில் வசித்தாலும் எல்லோரும் ஒரே குடும்பம். அப்போ வசுதாவான பூமி, வசு என்கின்ற செல்வத்தின் மீது வசிக்கக்கூடிய நாம் எங்கிருந்தாலும் ஒரே குடும்பம். வசுதா ஏவ குடும்பகம் சேர்ந்து வசுதைவ குடும்பகம். இப்ப இந்த G20 எல்லாம் போடுறா இல்லையா, வசுதைவ குடும்பகம்னா இதுதான். அப்ப அந்த வசுதாவான பூமியை ரட்சிப்பதற்கும், வசுதாவான பூமியின் மீது நம்போல்வாரை ரட்சிப்பதற்கும் வரக்கூடிய அவதாரம் மத்ஸ்யாதிபிர் அவதாரை அவதாரவதா வதா சதா வசுதா. அப்பேற்பட்ட நாராயணா பரமேஸ்வரா, சஹஸ்ரநாமத்துல வரும் பரதி பரமேஸ்வரா. அந்த பரமேஸ்வரன், சின்ன விஷயம் சொல்றேன், ரீசெண்டா ஒரு பேனல் டிஸ்கஷன் போயிது. அது வரும் உங்க சேனல், ஒரு தமிழ் சேனல் வரும். வந்தவ ஒரு விஷயம் சொன்னா, நாம் ராமாயணத்தில் பார்க்கும்போது ராவணேஸ்வரன் நாங்க அப்ஜெக்ட் பண்ணோம். ஈஸ்வர சப்தம் அப்படின்னா கண்ணா அப்படின்னா போரபா வரவாடுன்னு சேர்த்து. ஈஷ் அப்படின்னா கண்ட்ரோல். தாத்து அதுதான் ரூட் வேர்ட். The one who controls, the one who has the ability to control. Ravana did not control. He acted as if he was controlling. அவனே செத்து போயிட்டார். அதனால ஈஷ ஈசேஷிதவ்ய வைஷம்ய நின்னோன்னத கிருதோஞ்சலிஹி. எவன் ஒருவன் அந்த பாலனா சக்தி சாமர்த்தியத்தோடு இருக்கின்றானோ அவனுக்கு தான் ஈஸ்வரன். பரமேஸ்வரன் பெஸ்ட். அதனால இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடாது. வாஸ்தவமா அவர் சனீஸ்வரன், சனீஸ்வரன் கிடையாது. சரதி அப்படின்னா நடக்கிறது. வாக்கிங் இஸ் சரதி. சரதிங்கிறது ஒரு verb. சர process. சரதி சஹ சரதினா அவன் நடக்கிறான். சா சரதி அவள் நடக்கிறாள். நடப்பதற்கு சரதி. அவருடைய ஒரு கால், அவ ஃபேமிலி டிஸ்பியூட்ல என்ன ஆயிட்டு, ஒரு கட்டையை போட்டு அடிச்சா ஒரு கால் கொஞ்சம் லேம் ஆயிட்டு, ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆயிட்டு, அவரால் சரியா நடக்க முடியாது. மெதுவா ஊனி ஊனி நடப்பார். அதனால மெதுவா நடப்பார். ஷனைஹினா மெதுவ. எவன் ஒருவன் ஷனைஹி மெதுவ சரதி நடக்கிறானோ ஷனைஸ்சரன் பேரு. ரவி சசி பூஜ புத குரு சுக்ர शनैश्चर राहु केतु नेतारं राजकुमारं
மனோகரம் பஜரே ரே மானச அதனால வார்த்தையும் அர்த்தம் தெரிந்து பாடினான். அது சனீஸ்வரனாக வருணேஸ்வரன் ஆகாதே, அது எப்படி லங்கேஸ்வரன் ஆகாதோ, அது நாராயணன் ஒருவனே பரமேஸ்வர பரிபால்யோ. அப்பேற்பட்ட நாராயணன் ரட்சிக்கின்றான். பவதா அவர் பவ தாப பீதோகம். தாப பீதோகம் நமக்கெல்லாம் ஒரு ஃபீவர் வரும். என்ன சார் அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு எது ஃபீவர் வந்தாலே பயமா இருக்கு. மெடிசன்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க சிம்டம்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு இருக்கா மாதிரியே இருக்கும். அவன் சொல்லுவான் there is a new kind of fever symptoms. தொண்டை கரகரான்னு காலத்துல படிப்போம். ஆமா கவனிச்சு கேள்வி, நீங்க கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கும் ஒரு மாதிரி அதை படிச்சவங்க தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். அதுதான் எப்பவுமே வியாதிக்கு லட்சணம். வியாதினா என்னன்னா, more than it really afflicts you, you will feel as if you've been afflicted. இதுதான் வைத்தியம் பண்ண வேண்டிய கர்த்தவியம். வைத்தியனுக்கு மருந்து கொடுத்து தீராது. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாம் ஒண்ணுல என்ன நம்மளோட டாக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம போய் டயக்னோஸ் பண்ணுவோம். எப்பவுமே டாக்டர் நீங்க பார்த்துருக்கீங்க, டாக்டர்ஸ்லாம் இப்ப பாரம் உட்காந்துருக்காங்க. என்ன சார் உங்களுக்கு நம்ம அதை விட மாட்டோம் சார். ஐ திங்க் இட் குட் பி பேராடைஃபாய்ட் or it could be one level of hepatitis. நீங்க என்னன்னு சொல்லுங்க டாக்டர். நான் தான் இங்க டாக்டர் படிச்சேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா வந்து போங்க அப்படின்னு. அந்த ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்றாரு பாருங்க, அவர் வாயால் அதுலயே பாதி வியாதி போயிடும். அதுதான் பெருமாளும் சொல்றார். பெருமாள் கவலைப்படாதே இப்படி வச்சிருக்காரு இல்லையா, மா சுச்சஹா. அதனாலதான் அவரை வந்து கிரேட் டாக்டர். அதனாலதான் சஹஸ்ரநாமத்துல பிஷக் அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. பிஷக்னா பிசிஷியன், பிஷக்னா டாக்டர். அவர் ஏன் டாக்டர் கவலைப்படாதேன்னு சொல்றாரு. ஏன் நம்ம ஒரு வியாதியோட போறோம். அப்பா இந்த நீங்க ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை பிறக்கணும்னு நான் அப்படி கோவிலா அலைஞ்சேன், இப்ப பாடா. பெருமாள் கவலைப்படாது, அப்படிதான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, உன் கர்மா அப்படிதான். அக்செப்ட் இட் தி வே இட் இஸ். அதுதான் அந்த தாபத்தை போக்குறாரு இல்லையா. தாபம்னா ஜுரம். இது 3 விதமான ஜுரங்கள் இருக்குன்னு தேசிகன். தாபனீய தபனேந்து அக்னிநயனஹா தாபான் அபச்சினோதுனா தாபனீய ரகசியான 3 தாபங்கள். ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள் 3 ஃபீவர் உண்டு. நம்ம எப்படி மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு விதமான ஃபீவர் படிக்கிறோமோ, இது 3 விதமான ஃபீவர் உண்டு. சிலது நம்ம உடம்புக்குள்ளேயே ஏற்படக்கூடிய பயம், தாபங்கள், அதெல்லாம் மென்டல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எதை கண்டாலும் நெகட்டிவாவே தோன்றது. அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும் எல்லா லைஃப்லயும். இப்ப வந்துருது எல்லா ராத்திரியும் போனா ஆன்டி டிப்ரெசிவ் இருக்கவே இருக்கு. நம்ம போன உடனே பிரச்சனை சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறாரு. இல்லை இது வேண்டாம், ஏன்னா நான் உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க ஆரம்பிச்சா வந்துடும், அப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதனால இந்த ஆன்டி எல்லோருக்கும் டிப்ரெஷன், ஏதாவது ஒரு மென்டல் டிசார்டர். சும்மா ஒண்ணுமே இல்லைன்னா இல்ல. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, ஏன் இன்னைக்கு டிப்ரெஷன் இருக்கு? இல்ல கவலையே இல்லை, அதுல ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்கும். ஒண்ணுமே லைஃப்ல ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சு வியாதியை வர வச்சிருக்கா. அது ஒண்ணு. பாடியில இருக்கக்கூடிய சுகர், பிரஷர், அது இத்தியாதிகள்லாம். சிலதெல்லாம் எக்ஸ்டர்னலா வரும். இப்ப ரெப்டைல்ஸ் மூலமா வரும். இன்னைக்கும் சைவத்துல ஒரு நம்பிக்கை உண்டு. ஆட்கொண்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்கொண்டான் யாரு? ஆட்கொண்டான் சார் திருவையாறு க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவையாறுல நீங்க வந்து நேர தர்மசம்பர்த்தினி பஞ்சநதீஸ்வரர் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்கொண்டான் சன்னதி வரும். அங்க ஒரு சாம்பல் கொடுப்பா. அதை போட்டா ஒரு நம்பிக்கை, கிராமத்துல இருக்கவெல்லாம் போடுவா. அங்க போட்டுட்டா வருஷம் அந்த வருஷத்துக்கு நம்ம ஆத்துல பூரா பாம்பு தேடெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கை. அது வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். அதனால நிறைய ரெப்டைல்ஸ் இப்ப ரெப்டைல்ஸ் இப்பெல்லாம் பாம்பு தேடுற இங்க இடமே இல்லைன்னு வச்சுக்கோ. சிட்டி லைஃப்ல எல்லாம் பாம்பு எங்க தப்போம் அதுவும். அதனால இப்பெல்லாம் நமக்கு வேற விதமான பைரவர்கள் இருக்கா இந்த ரோட்ல, அது நம்மள பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து இந்த நாயெல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நாயை மனசளவுல ஆஹா ஒவ்வொரு பிடிக்கல, அது நம்ம கிட்டே வரும். அது நம்ம உடம்பு வாசனையிலே தெரிஞ்சு போயிடுமா. நீ என்னை வெறுக்கின்றாய், நான் ஏன் உன் பக்கம் வர வேண்டும் அது போயிடும்.
அதெல்லாம் நாய்க்கு ஏதோ தெரிஞ்சுக்க பகவான் அதுக்கு ஏதோ ஞானம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நாய் பூனை இந்த மாதிரி எல்லாம் உண்டு. இப்போ பூனை எல்லாம் நான் தினம் உபன்யாசம் போகும்போது வழியில போகும். ஒருத்தர் கேட்ட இப்படி போகிறது என்ன உபன்யாசம் என்ன சொல்லுவேன்னு வேற மாதிரி ஆயிடுது. அதனால மிருகங்களால ஒரு பயம் வரும். இன்னொன்னு நேச்சுரல் கெலாமிட்டிஸ், சுனாமி, டோர்னடோ, ஹரிகேன், எர்த்குவேக், இந்த 3 விதமான தாபங்கள் ஜுரத்திலேருந்து நீக்கணும்னா பெருமாள் கோவில 3 தடவை தீர்த்தம் கொடுக்கிறது. எல்லா இளைஞர்களும் கேட்கறா இல்லையா, we want to know what is the real meaning of him giving Shatari. Why does he give the water thrice? இதுதான் காரணம். தாபனீய ரகசியம், 3 விதமான தாபங்கள். அதனால பவதாப பீதோகம், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜுரத்தை போக்கவல்ல நாராயணா 5வது ஸ்லோகத்தில் இருக்கிற 6வது ஸ்லோகம். இப்படி இவ்வளவு அனுகுணமாக இருக்கக்கூடிய பகவான் யாருன்னு நீ கேட்பாய். வண்டே, வண்ட விட்டுறாதுங்க, இது வண்டு இல்லையா, வண்டு ஸ்தோத்திரம், இது 6வது வண்டு. இந்த 6வது வண்டு கேட்கிறது, who is this? Hey, tell me பகவத் பா அப்படிங்கிறது. தாமோதர், யார் அந்த தாமோதர்? தாமம்னா கயிறு, உதரம்னா ஆப்டமன். அந்த வயிற்று பாகத்தில் எவன் கட்டுண்டானோ, கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அவனுக்கு தாமோதர்னு பேரு. குணமந்திர, குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே. சுந்தர, அழகாக இருக்கக்கூடியவனே. வதனாரவிந்த, உன் திருவாய் என்பது தாமரையை ஒத்து இருக்கே. கோவிந்த, எங்கள் பாபங்களை ஒழிக்கவல்ல கோவிந்தனே. பவ ஜலதி மதன மந்தர, வாழ்க்கைங்கிற பெரும் கடல். பவ ஜலதி, இந்த வாழ்க்கை என்னும் கடலில் மதன மந்தர, பட்டத்தில் எடுத்தார், மஞ்சீரம் மஞ்சுநாதைஹி இவ பதபதனம் ஸ்ரேய இத்யாலபந்தம் பாதாக்ரம் பிராந்தி மஜ்ஜத் பிரணத ஜன மந்தரோத்தார கூர்மம் உத்துங்கா தாம்ரராஜத் நகர இமகர ஜோத்ஸ்னயா சாஸ்ருதானாம் சந்தாபத்வாந்தஹந்திரீம் ததிம் அனுகலயே மங்கலாம் அங்குலியாம். ஒரு ஸ்லோகம் அக்ரே பிஷ்யாமி தசகத்துல வரும். ஏன்னா பெருமாள் இப்படி நின்றுட்டு இருக்காராம் பட்டத்தில் இருக்க. அப்ப காலை என்ன பண்ணாரா, இப்படி கொஞ்சம் தூக்கினாராம் பின்பாக. இப்படி இந்த வெஸ்டர்ன் டான்சஸ்லாம் எப்பவுமே எப்படின்னா, you have to do the reverse. You will have to pray on your front foot. இப்படி நிப்பேட், your foot has to go up. அப்ப நீங்க இப்படி ஆடணும். இந்த வெஸ்டர்ன் டான்ஸ்ல இது உண்டு. இப்போ when you do the tiptoe, when you keep your latter part of the feet on the ground and raise your front part, அப்ப அது மலை மாதிரி இருக்கும். அந்த 10 நகங்களும் சந்திரனை 10 பீஸா வச்ச மாதிரி இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய ஷேப்பு, ஏன்னா இப்போ ஹீமோகுளோபின் டாக்டர் இப்படி இதெல்லாம் பார்க்கல, ஷேப்பா இருக்கணும். ஹிமஜோத்ஸ்னா ஸ்னோ மவுண்டன்ஸ்க்கு மேல ஒரு ரெட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கால் இப்படி மேல் பக்கமா வளர்ந்துருக்கான். அந்த காலை பெருமாள் இப்படி அப்படி பண்ணும்போது கூர்மாவதாரத்துல மந்தரமலையை தாங்கின அந்த கூர்மம் எப்படி தாங்கிதோ அந்த மாதிரி திடீகரமா பெருமாள் தாங்குறாராம். அந்த பெருமாளுடைய திருவடி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போர்க்காதா. பவ ஜலதி மதன மந்தர பரமம், அப்பேற்பட்ட உயர்ந்தவனே. தரம் அபநயத்வம் மே, என்னுடைய கஷ்டத்தை போக்குவீராக. எவ்வளவு ஸ்லோகம் ஆச்சு? இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு ரிசைட் பண்ணி சொல்லிடணும்னு சொல்றேன். போன ஸ்லோகம் அதை தாமோதர குணமந்திர, தாமோதர குணமந்திர, சுந்தர வதனாரவிந்த, சுந்தர வதனாரவிந்த, கோவிந்த கோவிந்த, பவ ஜலதி மதன மந்தர, பவ ஜலதி மதன, பவ ஜலதி மதன மந்தர, பவ ஜலதி மதன, பரமம் பரமம் தரமபனய, தரமபனய, த்வம் மே. த்வம் மே. இந்த 6 ஸ்லோகம் ஆச்சா? கணபில்லாம கேட்காதீங்க. இது ஒரு பலஸ்ருதி இருக்கு, கேட்டுட்டு ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுத்தவங்க அப்படின்னு. இது 7வது ஸ்லோகம். இந்த 7வது பாருங்க, ஷட்பதி அப்படின்னா எவ்வளவு ஸ்லோகம் இருக்கணும்? அதுதான் இல்லை, எப்பவுமே நல்லா கவனிச்சு பாருங்க. அஷ்டகம்னா 9, தசகம்னா 11 இருக்கும், பஞ்சாஷத்துனா 51 இருக்கும், சதகம்னா 101 இருக்கும். ஏன்னா கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி. 6 + 1, 8 + 1, 10 + 1, 50 + 1 மொய் ஸ்லோகம். ஏன்னா நம்ம 50ன்னா 50 ரூபாய் கொடுக்க மாட்டோமே, 51 கொடுப்போமே, அது மொய்.
நாராயண கருணாமய. நாராயண கருணாமய. நாராயணன் சொன்னா ரெண்டு ஆச்சரியமான அர்த்தங்கள். நாரங்களுக்கு அயனமாயிருப்பவன், சேதன அச்சேதனங்கள், those that become the substratum for attributive knowledge. இங்கிலீஷ் தான் புரிய மாட்டேங்குது. attributive knowledge னா விசேஷணமா இருக்கக்கூடிய ஞானம், தர்மபூத ஞானம். சப்ஸ்ட்ராட்டம்னா ஆதாரம். எவன் ஒருவன் தர்மபூத ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கானோ அவனுக்கு சேதனம்னு பேரு. எவன் தர்மபூத ஞானத்துக்கு ஆதாரமா இல்லையோ, ஆசிரியமா இல்லையோ, அச்சேதனம்னு பேரு. அப்ப சேதன அச்சேதனங்களை தன் சரீரமாக கொண்டவனுக்கு நாராயணன் பேரு. நாரங்களுக்கு அயனமாய் இருப்பவன். எவனுக்கு இந்த உலகமே சரீரமோ நாராயணன் பேரு. எவன் ஒருவன் ஜலத்திலேயே மூழ்கியிருக்கானோ நாராயணன் பேரு. அப்ப நாராயண கருணாமய, கருணையே வடிவெடுத்தவன். பெருமாளுக்கு கருணையா, பெருமாளே கருணையா. புரியுதா வித்தியாசம்? பழத்துல சக்கரை இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. அதுல ஃபைபர் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஃப்ரக்டோஸும் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரக்டோஸ மட்டுமே எடுத்து ஒரு மூஞ்சி வச்சு, ரெண்டு கை வச்சு, ரெண்டு கால் வச்சு, ரெண்டு காது வச்சு, ரெண்டு கண்ணு வச்சு, ஒரு மூக்கு வச்சா நரசிம்மர்னு பேர் எழுதிடலாமா? சக்கரமே வடிவெடுத்த பழத்துக்கு அக்காரக்கனின்னு பேரு. அதனாலதான் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, என்னுள் புக்கானை புகழ்சே பொலிகின்ற பொன்மலையை, தக்கானை தடிகை குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே ஆழ்வார். வியாக்கியாதா கேட்டார், பழங்கள் கேள்விப்பட்டுள்ளோம், இது அக்காரக்கனி என்பது யாரானும் இக்கனி? இக்கனி சர்க்கரையே திரட்டி ஒரு பழமாக வடித்தால் இருக்கும் கனியாம் இது. அப்படின்னா பெருமாளுக்கு கருணை இல்ல, கருணையெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு காது, ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு வச்சா நாராயணன் பேர் எழுதிவிடலாமா? கருணாமய. தரங்கத்துல தீர்த்தர் எடுத்தார், சரணம் பவ கருணாமயி சரணம் பவ கருணாமயி குருதீன தயாளோ அதுனா கலு விதினாமயி சுதிய சுரமருதம் மதுசூதன மதுசூதன ஹரமாமகதுரிதம் சரணம் பவ கருணாமயி கருணாமயி. இத தரங்கத்துல தீர்த்தர் எடுத்தாரா? நாராயண கருணாமய. சரணம் கரவாணி, சரணம் கரவாணி. அப்பேற்பட்ட கருணாமயமாய் உலகத்தையே தன் சரீரமாக கொண்டுள்ள பகவான் கிட்ட நான் சரணாகதி பண்றேன். கரவாணி. தாவ கௌ சரணம். என்ன விபக்தி, என்ன வச்சனம்? த்விவச்சனம் இல்லையா? சரணம் ஒரு ரெண்டு திருவடியை பிடிச்சுக்கிறேன். அதனால ஸ்தாவகவும் சரணம் ஷட்பதி, அந்த வண்டை வச்சுட்டு பகவத் பாதாள் சொல்றார். அப்பேற்பட்ட பெருமாள் தாயார் திவ்ய தம்பதிகளுடைய திருவடியை நான் நாடுகின்றேன். இதி அப்படின்னு நான் இந்த வண்டு மூலமா பெருமாள் கிட்ட சொன்ன ஷட்பதி, 6 பதங்களோடு கூடிய வண்டாக இருக்கக்கூடிய 6 பதங்களோடு கூடிய துவயமகாமந்திரம் போல் இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் மதியே வதன சரோஜே சதா வசது. இப்ப அந்த வண்டு ஆதிசங்கர கிட்டே போயிட்டு பெருமாள் கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி வரணும். வண்டு எதை நாடும்? தாமரை நாடும். அப்ப பகவத் பாதாள் சொல்றார், இத்தனை நாளி நான் அந்த பெருமாள் பேரை சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, என் வாக்கு வாய் சுத்தி அடைந்து விட்டது, நல்ல சௌமியத்துவத்தை பெற்று விட்டது, நல்ல வாசனையை பெற்று விட்டது. அப்ப எவ்வாயும் தாமரை தானே. அப்போ வண்டே என்கிட்டேந்து நீ பெருமாள் கிட்ட போயிட்டு திரும்பி வரும்போது எங்க புஷ்பம்னு நாடாதே, வதன சரோஜே சதாபவது, என் வாயிலேயே வந்து அவன் என்ன சொல்றான்னு வந்து சொல்லு அப்படின்னா. இது ஷட்பதி. ஆனா டாபிக் இன்னும் இருக்கே, கொஞ்சம் பாக்கி பிக்சர் பாக்கி है मेरा दोस्त இருந்த ஆச்சாரிய ராய் ஷாருக் பாக்கி என்ன இருக்கே, என்ன சப்தபதி இருக்கே. ஷட்பதி வேதாந்த விஷயம், அதே சப்தபதி இதுக்கு மனு தர்மசாஸ்திரத்தில் one doesn't become merely a husband by undergoing கன்யாதானம் or கன்யாயா வாச்சா, வாயால தண்ணீரால மட்டும் ஹஸ்பண்ட் ஆயிட மாட்டாரா, பின்ன எப்படி ஆவார்னார்? பாணி கிரகண சம்ஸ்காரா. ஞாபகம், இன்னைக்கும் கல்யாணங்கள்ல
முகூர்த்தம்ங்கிறது பாணி கிரகணத்துக்கு தான், திருமங்கல்ய தாரணத்துக்கு இல்லை. எல்லாரும் அப்பா அம்மாவும் டென்ஷன் ஆயிடுறா. ஐயோ, இன்னும் 9:55 தான் இருக்கு, இன்னொன்னு திருமங்கல்ய தாரணமே நடக்கல. 10:55 திருமங்கல்ய தாரணம் நடக்கலாம். முகூர்த்தம் கணிக்கிறது இஸ் ஒன்லி ஃபார் பாணி கிரகணம், நாட் ஃபார் திருமங்கல்ய தாரணம். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பாணி கிரகணத்தை சொல்றது, பாணி கிரகண சம்ஸ்காரா பதித்வம். எப்போ அவர் பதியாரார்? when does he attain the status of a husband? when he walks with love along with his wife. சப்தமே பதி, சப்தபதிங்கிற அந்த சம்ஸ்காரம் நடக்கும்போது தான் அவர் ஹஸ்பண்ட் ஆறாராம். இப்போ ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பகவத் பாதாள் என்ன பண்ணார்? வண்டு மூலமாக பெருமாள் தாயாருக்கு சந்தேஷத்தை சொன்னார். அதே பெருமாள் தாயார மனசுல வச்சுட்டுதான் சப்தபதி கல்யாணத்தை பண்றோம். அது என்ன மந்திரம் வருது? முதல்ல ஏகமிஷே விஷ்ணுஸ்த்வா அன்வேது, இதுதான் முதல் மந்திரம் சப்தபதியில. அப்போ அந்த அன்னைக்கு ஒரு நாள் சாஸ்திர ரீதியா கங்கண பந்தனம் பண்ணும்போது கல்யாணங்கள்ல யார் மாப்பிள்ளையாக இருந்தாலும் மந்திர மூலமாக அவரை நாராயணனாக பாவிப்போம். விஷ்ணோர் வராய, அந்த மாப்பிள்ளை யாரோ இருப்பார், யாரோ மாப்பிள்ளை, அவர் அன்னைக்குதான் நாராயணன். அதனாலதான் அந்த மாமனார் வயசுல பெரியவராக இருந்தாலும் கீழே உட்கார்ந்து அந்த மாப்பிள்ளைக்கு இது பண்றார். அந்த பொண்ணு கேட்டது, I don't feel very comfortable when my papa is doing that to that man. He is just barely my age. அன்னைக்கு ஒரு நாள் அவர் நாராயணன், மற்ற நாள் நாராயணனா இருந்தா மாமனார் பண்ணுவார். அது நாராயணனா இல்லாம போற சந்தர்ப்பமும் நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அது ஒண்ணும். அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டது, அப்படின்னா நான் மகாலட்சுமி தானே, அப்படின்னா என் மாமியார் என் கால அரவணமா கட்டாமான்னு கேட்டது. நான் கேட்டு, உன் மாமியாரியே நீ கேட்டுக்கோமா, she is okay, she can always go. அஷ்டோத்தர சொல்லியே பண்ணதான். ஏகமிஷே விஷ்ணு த்வா அன்வேது, அப்பேற்பட்ட மாப்பிள்ளை அந்த பெண் புனிரவர் குனிஞ்ச அந்த நிலத்தோட அந்த பெண்ணின் கட்டவரலை தூக்கி தூக்கி வைக்கிறார். பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓ மகாலட்சுமி, I am Vishnu, let us walk together. ஏகம் இஷே விஷ்ணு த்வா அன்வேது, நம்ம மாத்துக்கு யார் வராளோ சாப்பிடுறதுக்கு அவளுக்கு சாப்பாடு போடணும். Do you agree? Yes. Do you agree? Okay, go. Yes, நானும் ஒத்துக்கிறேன். சாப்பாடு போடலைன்னா வாங்கியாவது கொடுக்கணும். ஏகமிஷே விஷ்ணுஸ்த்வா அன்வேது. அடுத்தது சாப்பாடு போட்டா என்ன ஆகும்? நரிஷ்மெண்ட் ஆகும், குடும்பம் க்ஷேமத்தை அடையும். த்வே ஊர்ஜ்வே, இரண்டாவது அடியா நம்ம நல்லா பராமரிக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். we should let it nourish. மூணாவது த்ரீணி விரதாய, என்ன விரதம் இருக்கோமோ, இப்போ ரெண்டு பேரும் ஏகாதசி விரதம் இருக்கான்னு சொல்லுங்க, எவ்வளவு அட்வான்டேஜ் தெரியுமா? நீங்க ஒரு நாள் கிச்சனுக்கே பந்து பண்ணிடலாம். இவர் சாப்பிட்றேன்னு சொன்னாதான் ப்ராப்ளம். அதனால ரெண்டு பேரும் விரதம் இருந்துடணும். த்ரீணி விரதாய. அப்படி விரதங்கள் இருந்தா அந்த பொண்ணும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க, என்ன கிடைக்கும்? சத்வாரி மாயஹா பவாய, நம்ம ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் கிட்டுமே. அஞ்சாவது பஞ்ச பசுபியா, அஞ்சாவது அடியார் நம்ம ரெண்டு பேரும் மிருகங்கள், முக்கியமா இந்த இடத்துல 4 கால்களோடு கூடிய பசுக்களை பராமரிக்க வேண்டுமே. பஞ்ச பசுபியா. ஆறாவது ஷட் ருதுபியா, இந்த மாதிரி முதல் 5 ஸ்டெப் எடுத்தா நம்ம நல்ல பசுக்களை பாதுகாக்கிறோம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறோம், பெருமாள் தாயாருக்கு ஆராதனை பண்றோம். இதெல்லாம் பண்ணிவிட்டா என்ன ஆகும்? ஷட் ருதுபியா, 6 ரித்துக்கள், வசந்த, கிரீஷ்ம, வருஷா, சரத், ஹேமந்த, சிசிர, 6 ரித்துக்கள்லயும் நம்ம சந்தோஷமா இருப்போமே. ஷட் ரித்துபியா. ஷட்பதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு 6 அடி வந்துட்டா 7வது அடி சொல்றார். சப்த சப்தேபியா ஹோத்ரேபியா, யாகத்துக்கு வர வேண்டிய ஹோதா 7 பேரை வச்சு நம்ம யாகம் பண்ணி சந்தோஷத்தை அடைவோம். ஏன் 7வது அடிக்கு சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில் பதினுட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வந்து இந்திக்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. They don't like calling him the better half, the husband. You know, hi, I was telling you, right, Anikita, this is my pati. Pati na husband கிடையாது. முதல்ல pati doesn't mean husband. First அதுவே அர்த்தம் தப்பு. யாகம் பண்ணவருக்கு தான் பதி இருக்கு. யாகம் பண்ற பத்திக்கு யார் கூடவே வந்து அசிஸ்ட் பண்ணி அவளும் அந்த அந்த பார்ட்டேக் பண்றாளோ அவளுக்கு பத்னின்னு பேரு. இப்ப என்ன பத்னி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோ, அவர் பத்தியே இல்லாத போது நம்ம எப்படி பத்னி? யாகம் பண்ணாதான் பதி. அதனால வருஷம் ஒரு விதி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணமா, ஏதோ பர்த்டே வருது, ஏதோ ஒரு நல்ல நாள் வருது, ஒரு 2 வைதிகால ஒரு சின்ன வேள்வி, அது பெரிய நீங்க வந்து சோமயாகம் அது இது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
ஒரு சுதர்ஷன ஹோமமோ, ஸ்மார்த்தாடார்னா கணபதி ஹோமமோ, ஒரு வாஸ்து ஹோமமோ, ஒரு நிருசிம்ம ஹோமமோ, ஒரு ஸ்ரீசுக்த ஹோமமோ, சண்டி ஹோமம், ஏதோ ஒரு ஹோமம். உங்க பெரியவாள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் ஒரு 2 மணி நேரமா பண்ணுவோம். பதிங்கிற வார்த்தை நிலைக்கணும் இல்லையா? பத்திங்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரமா யாகம் பண்ணணுமா வேண்டாமா? கூட ஒரு 2 நாள் தர்பையை பிடிக்கணுமா வேண்டாமா? அதனால 7வது படியால் சப்த சப்தேபியா கோத்ரேபியா சப்தபதியில கொண்டு முடிக்கிறார். சப்தபதி பதிக்கும் பத்னிக்கும் பெருமாள் தாயாரா பாவிச்சு கல்யாணத்துல நடக்கக்கூடிய சம்ஸ்காரம். அதே பதியும் பத்னியும் பெருமாள் தாயார மனசுல வச்சுட்டு மோட்சத்துக்காக பிரார்த்திப்பது ஒரு வண்டு கிட்ட, அது ஷட்பதி. அந்த வண்டு ஷட்பதி, எடுத்து வைக்கக்கூடிய கால்கள் 7 சப்தபதி. இந்த ஷட்பதியும் சப்தபதியும் மனதில் தங்கினால் வரக்கூடிய 2026 சுதீட்சமாக அமையும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம் விஷயம், ஆனவருக்கு அடியன் ரொம்ப அது சுலபமா ஆக்கணும்னு பார்த்தேன். இந்த மாதிரி பார்த்தசாரதி சுவாமி சபா போன்றவர்கள் எனக்கு மேடை கொடுக்கலன்னா பகவத் பாதாளுடைய ஆச்சரியமான இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் வெளியில வர. அதனால இனிமேலாவது இதை கொஞ்சம் பிரசித்தமாக்கி எல்லோரும் இதை படிக்க வேண்டும் என்கின்ற அபிலாஷையோடு பூர்த்தி செய்கிறேன். நமஸ்காரம்.